10 டேஸ் லீவ் விட்டுருக்காங்கம்மா. எங்கேயாவது போகலாமா? ரொம்ப போர் அடிக்குதுமா. ஆமாம்மா, நம்ம சித்தியை வேணால் வீட்டுக்கு கூப்பிடலாமா? சரிடி, நான் கால் பண்ணி கூப்பிட்டு பார்க்குறேன். அவள் என்ன சொல்கிறான்னு தெரியல. உங்கள் சித்தப்பாக்கு வேறு வேலை இருந்தாலும் இருக்கும், கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வேறு ஆள் வேணும்ல. ஜாலி, நானும் அக்காவும் இந்த குட்டி தங்கச்சியும் ஒன்றா விளையாடுவோம். ஜாலி ஜாலி. சரிம்மா, என்னோடய ஃப்ரெண்டு ரூபாஸ்ரீ வரேன்னு சொல்லியிருக்காம்மா. எனக்கு வந்து அடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸ்கூல் டிசியோட ஜெராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் தேவைப்படுதுமா. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் நானும் அவளும் போய். அப்படியா? சரிடி. உன் ஃப்ரெண்டு ரூபாஸ்ரீயை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே ரொம்ப நாள் ஆளவே காணோம். அவளாம்மா, அவள் 12th லீவ் முடித்தோடனே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாம்மா. அவள் வந்து இப்போ 2 டேஸ் தான் ஆகுது வீட்டுக்கு வந்து. அப்படியா? சரிடி, வந்தோடனே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. நான் என் ரூமுக்கு போகிறேம்மா. என்ன பிங்கிம்மா, உனக்கு லீவில் ப்ராஜெக்ட்லாம் எதுவும் கொடுக்கலையா? ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ தானம்மா லீவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது முன்னாடி ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு என்னம்மா அவசரம்? இப்படி தாண்டி நீ சொல்லுவ. அப்புறம் லீவ் முடிஞ்சோடனே கடைசியில் உட்காந்து என் தலையை உருட்டிட்டு கிடப்ப. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. டெய்லி கொஞ்சம் நேரம் எனக்கு உட்காந்து சொல்லிக் கொடுங்கம்மா, நான் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு வாட்டி லீவ்லையும் இப்படி தாண்டி சொல்கிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் தான் உட்காந்து முடிக்கிறேன். சரி பார்ப்போம் இந்த தடவை நீ எப்படி பண்ணுறேன்னு. சரிம்மா, நான் போய் என் ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு வரேம்மா. சரிம்மா பிங்கி, பார்த்து போயிட்டு வாம்மா. வீட்டை விட்டு எங்கிட்ட வெளியெல்லாம் போகக்கூடாதுமா. பிள்ளை பிடிக்கிறவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். என்னது, பிள்ளை பிடிக்கிறவனா? ஆமாடி, உனக்கு தெரியாதா? 2 நாளைக்கு முன்னாடி இந்த தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கடத்திட்டு போயிட்டாங்கடி பிள்ளை பிடிக்கிறவங்க. என்னம்மா சொல்கிறீங்க? கடத்திட்டு போய் என்னம்மா பண்ணுவாங்க? திட்டி போய் கண்ணை எல்லாம் நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாங்கடி. பார்த்து விளையாண்டுக்க. தெருக்குள்ளெல்லாம் ஓடிடாத, வீட்டுக்குள்ளேயே விளையாடணும். சரியா? சரிம்மா. சரி, நம்மளும் ஃபோன் பண்ணி கேட்போம் லீவுக்கு வர்றாங்களா என்னன்ட்டு. ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி? அடடே, வாமா ரூபாஸ்ரீ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனியாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. சரிம்மா, நீ ரூமுக்கு போ. சோனியா வெயிட் பண்ணுறா. நான் போய் உங்கள் 2 பேர்த்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஹை சூப்பர் ஆண்டி, எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் கையால் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஆண்டி. சரிம்மா. ஹே ரூபா, வாடி, எப்படி இருக்க? ஹே சோனி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. நம்ம 2 பேரும் பேசியே எவ்வளோ நாள் ஆச்சு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி சோனி. வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களாடி? எல்லாரும் நல்லா இருக்காங்க சோனி. அங்கே போயிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தாத்தா பாட்டி வீட்டில் போய் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்திருக்கேன். சரிடி, எங்கள் வீட்லேயும் தாத்தா பாட்டியெல்லாம் நீ கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வருவாங்க. நாங்களும் போகலான்னு நினச்சோம் இந்த லீவில், போகவே முடியல. சரி, டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா? போகலாமா? போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோமா காலேஜில் கொடுக்கறதுக்கு? எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்டி. சரி, கிளம்பலாமா? ஓகேடி.